வெல்கம் டு பரிவிட்டு விளாக்ஸ். தக்காளி சீசன் வந்தாலே தக்காளி செடி தானாவே முளைச்சிரும். அந்த மாதிரி தாங்க எங்க வீட்டுல தக்காளி செடி நிறைய வந்துச்சு. ஒரு 5 செடி கிட்ட வந்துடுச்சு. அது ஒரே க்ரோ பேக்ல இருந்ததால நாங்க தனித்தனியா வச்சோம். ஒரு 1/2 கிலோ தக்காளி கிட்ட எடுத்தேங்க ஏற்கனவே நானு. இப்ப 4 தக்காளி பழுத்து இருக்கு. இது வீட்லயே காய்க்கிறதால இந்த தக்காளி இந்த சாம்பார் இந்த ரசத்துக்கு எல்லாம் போட்டு அவ்வளவு டேஸ்டா இருக்குதுங்க இந்த தக்காளி. அது இல்லாம இன்னைக்கு நாங்க தக்காளி ஊறுகாய் தாங்க பண்ண போறோம். 3 கிலோ தக்காளி வாங்கியிருக்கேங்க. நல்லா பழுத்த தக்காளியா, அது நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா ஏற்கனவே நான் 1.5 கிலோ தக்காளி ஊறுகாய் போட்டேங்க. அது ஷார்ட்ல போட்டேன், அது ஒன்றும் புரியலன்னாங்க. அதனாலதான் கொஞ்சம் வீடியோவா போடலான்ட்டு தாங்க நான் இது போட்டிருக்கேன். தக்காளி நல்லா கழுவிட்டு நல்லா பெருசா கட் பண்ணி மிக்சியில அரைச்சிக்கலாங்க. 3 கிலோ தக்காளின்றதால நான் டபரா தாங்க எடுத்திருக்கேன். ஏன்னா இது தெளிக்கும் இது, அதனால டபரா எடுத்துருக்கேங்க. அதுல நல்லெண்ணெய் ஊத்திக்கலாங்க. தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊத்திட்டு கடுகு வெந்தயம் தாளிச்சிட்டு இந்த அரைச்ச தக்காளி பேஸ்ட் இதுல போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அரைச்சது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு புளி ஒரு 100 கிராம் புளி போட்டிருக்காங்க. அதுல மிளகாத்தூள் 150 கிராம் மிளகாத்தூள் போட்டிருக்காங்க. வெறும் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, நல்லா சிம்லே வைக்கணுங்க. சிம்லே வச்சு 1 மணி நேரம் நல்லா சிம்லே வச்சு கொதிக்க வைக்கணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர டைம்ல கடுகு 3 ஸ்பூன், 2 ஸ்பூன் வெந்தயம் நல்லா வறுத்துக்கலாம். பெருங்காயம் 1 ஸ்பூன், கட்டி பெருங்காயம், அது நல்லா பொன்னிறமா வறுத்து தூள் பண்ணிக்கலாங்க. தக்காளி ஊறுகாய் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது 1 மணி நேரம் கழிச்சு இந்த பவுடர் அதில் மிக்ஸ் பண்ணிட்டு கலந்துக்கலாம். தக்காளி ஊறுகாய் ரெடி. இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. இது 1 மாசம்னா கூட நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணுங்க. ஆனால் 1 வாரம் வெளியில தாங்கும். 1 மாசத்துக்கு நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா அப்பப்போ தேவையானப்போ எடுத்து நீங்க சாப்பாட்டுக்கு இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்டுக்கலாங்க.